Hi viewers, welcome back to Brain Cars. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு காரில் வந்து எப்படி மிரர் செட் பண்ணணும், கார் டிரைவ் பண்ணி போகும்போது எப்படி மிரரை செக் பண்ணணும், இது ரெண்டை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நார்மலாக நீங்கள் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து மிரர் செட்டிங்ஸ் மட்டும் போட்டிருப்பாங்க. நம்ம என்ன பண்ண ஒரு டிஃப்ரெண்டானா, மிரரை எப்படி அக்யூரேட்டாக செட் பண்ணுறது, அக்யூரேட்டாக எப்படி மிரரை வாட்ச் பண்ணுறது. ஏன்னா மிரர் செட்டிங் அப்படிங்கிறது நம்ம காரில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த மிரர் வந்து அக்யூரேட்டாக நம்ம செட் பண்ணால் தான் ரைட் சைடில் வந்து வர்ற வெஹிக்கிள்ஸும் லெஃப்ட் சைடில் வர வெஹிக்கிள்ஸும் பேக் சைடு வர வெஹிக்கிள்ஸும் நம்மளோட கரெக்டான ஒரு விஷனுக்கு வரும். அந்த மாதிரி கரெக்டான விஷனுக்கு வரும்போது தான் நம்மளால் சேஃபாக எந்த விதமான ப்ராப்ளம் எந்த விதமான ஆக்சிடென்ட் இல்லாமல் நம்மளால் காரை டிரைவ் பண்ண முடியும். மிரர் நம்ம சரியாக செட் பண்ணல அப்படின்னா நம்மளோட சில கார்ஸ் வர்றது நம்மளோட விஷனுக்கு தெரியாது. அதனால் இது வந்து டிரைவிங்கில் வந்து மிரர் செட்டிங் அண்ட் செக்கிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. அது ரெண்டையுமே சேர்த்து இந்த வீடியோவில் உங்களுக்கு நாங்கள் கவர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மிரர் எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிறத கரெக்டாக உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் செட் பண்ணதுக்கப்புறம் டிரைவ் பண்ணும்போது அந்த மிரரை எங்கே எப்படி எப்போ யூஸ் பண்ணணும், எப்போ வாட்ச் பண்ணணும், அதுமாதிரி வாட்ச் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, பண்ணாததுனால என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். நம்ம வீடியோக்குள்ளே போவோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற நோட்டிஃபிகேஷன் வீடியோஸ் எல்லாம் கண்டினியூஸாக உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கோம். உங்களோட டிரைவிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த மிரர் ரைட் சைடு மிரர் வந்து நான் எப்படி செட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். இப்போ பாருங்க, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மிரரில் வந்து பின்னால் ஒரு பஸ் வந்துகிட்டு இருக்கு பாருங்க, இது தெரியுது. இப்போ வந்து நம்ம எப்படி செட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்க, சில வண்டியில் வந்து ஆட்டோமேட்டிக் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த கார் வந்து மேனுவல் காருங்கனால இந்த நேப்பை பிடிச்சி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம். ஆட்டோமேட்டிக் வண்டியில் வந்து அதாவது சாதாரணமாக அந்த ஆட்டோமேட்டிக் மெத்தடில் வந்து ரைட் சைடில் சுவிட்ச் போர்டுக்கிட்ட ஒரு ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது அந்த காரோட மேனுவலில் உங்களுக்கு அது போட்டிருப்பாங்க, அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து மிரர் எப்படி பொசிஷன் மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த மிரர் பொசிஷனில் மிரரில் வந்து ஃபுல்லாகவே வந்து ரோடு தெரியுது, காரோட நம்மளோட பாடி வந்து சுத்தமாக தெரியல. அந்த மாதிரி செட் பண்ணக்கூடாது. அதே சமயம் ஃபுல்லாக நம்மளோட கார் பாடி இப்போ பாடி ஃபுல்லாகவே தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி ஃபுல்லாகவும் தெரிகிற மாதிரியும் செட் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி தான் ராங்கான ஒரு மெத்தடு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ரோடோட கீழ்ப்பகுதி மட்டும் தெரியுது. இதில் வந்து வெஹிக்கிள்ஸ் வர வெஹிக்கிள்ஸ் வந்து முழுமையாக நம்மளுக்கு தெரியாது. இந்த மெத்தடு செட் பண்ணக்கூடாது. எப்படி செட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரோடோட வியூஸ் வந்து நம்ம காரோட பேக் கைப்பிடி இருக்கு பாருங்க, காரோட பேக் டோரோட கைப்பிடி வந்து நம்மளோட மிரரில் வந்து ஒரு காவாசியில் வந்து தெரியணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மிரரோட ஒரு ஆஃபில் வந்து ரோடு வந்து ஃபுல்லாக டிஸ்பிளே வேணும், ஒரு ஆஃபில் வந்து மேலே கை பொசிஷன் வந்து உங்களுக்கு தெரியணும். இதுதான் ஒரு ரைட் சைடு மிரர் செட் பண்ணுறதோட ஒரு இது. இந்த மாதிரி செட் பண்ணோம் அப்படின்னா இந்த இதில் வந்து ஃபுல்லாக வெஹிக்கிள்ஸ் வந்து ஃபுல்லாகவே நம்மளோட விஷனுக்கு வரும். நம்மளோட பாடி வந்து காரோட பேக் கைப்பிடி இருக்கு பாருங்க, அது வந்து நம்மளுக்கு ஓரளவுக்கு இதில் தெரியணும். அப்போ தான் நம்மளோட கார் தெரிஞ்சால் தான் நம்ம வந்து வண்டி எந்த இடத்துல வருது, நம்மளோட கார்லேருந்து எவ்வளோ தூரத்தில் வருது அப்படிங்கிறத நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். அது தெரியாமல் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரே பிளைண்டாக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் செட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பாருங்கள் அப்படின்னா சென்டர் மிரரில் வந்து பின்னாடி இருக்கிற வைண்ட் ஷீல்டு வந்து ஃபுல்லாக கவர் ஆகும் பாருங்கள். இப்போ வைண்ட் ஷீல்டே தெரியாத அளவுக்கு இருக்குது. இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடாது. பின்னால் வைண்ட் ஷீல்டு பாருங்கள். இப்போ வந்து நம்ம இந்த பேக்கில் இருக்க வைண்ட் ஷீல்டு வந்து ஃபுல்லாகவே நம்மளோட நாலேஜுக்கு பார்வைக்கு வந்துருச்சு. இப்போ பின்னால் ஒரு பைக் வந்து கரெக்டாக தெரியுது. இது வைண்ட் ஷீல்டு வந்து இந்த மாதிரி தான் செக் பண்ணணும். ரைட்டில் லெஃப்ட்டு தள்ளி செட் பண்ணி, இது வந்து பேக் வைண்ட் ஷீல்டு பின்னால் இருக்க கண்ணாடி ஃபுல்லாக இதில் வந்து தெரியணும். அதே மாதிரி தான் லெஃப்ட் சைடு மிரர் பாருங்கள், அதே பாலிசி தான் நான் செட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போ பின்னாடி இருக்க கைப்பிடி வந்து தெரியுது, அதுக்கப்புறம் ரோடு தெரியுது, அதுக்கப்புறம் ஸ்கை தெரியுது. இதில் வந்து ஃபுல்லாகவே நம்ம அந்த மெத்தடில் தான் லெஃப்ட் சைடு மிரர் ரைட் சைடு மிரர் செட் பண்ணிக்கணும். இப்போ வந்து மிரர்லாம் செட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் டிரைவ் பண்ணும்போது இந்த மிரர் வந்து எஃபெக்டிவாக எப்படி செக் பண்ணுறது. ஏன்னா ஒரு மிரர் வந்து சரியான முறையில் செக் பண்ணாததுனால தான் நம்மளுக்கு கார் விபத்து ஏற்படுறது, எல்லா பிரச்சனையுமே ஏற்படுறது. மிரர் வந்து சரியாக பார்க்காததுனால தான், மிரர் வாட்சிங்கே நம்மளுக்கு இல்லாததுனால தான் நம்ம வந்து ஆக்சிடென்ட் ஆகுது. அதனால ஆக்சிடென்ட் ஆகாமல் சேஃபாக நம்ம எப்படி டிரைவ் பண்ணுறது, மிரரை எப்படி வாட்ச் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு லைவ் டெமோ காமிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நான் சீட் பெல்ட் போட்டேன். நான் காரை ஸ்டார்ட் பண்ணுறேன். இது பாருங்க, வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சீட் பெல்ட் அவசியம் போட்டுக்கணும்.
இப்போ நம்ம வந்து ஒரு ரோட்டோட லெஃப்ட் சைடில் நின்றுட்டு இருக்கோம். இப்போ வந்து நம்ம மிரரை செக் பண்ணி எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கணும். இப்போ வந்து நான் ரைட் சைடு மிரரை பார்க்குறேன். இப்போ பாருங்கள், ரைட் சைடு மிரரில் ரோட்டில் எந்த விதமான காருமே வரல. இந்த மாதிரி எந்த விதமான காரும் வராதப்போ தான் நம்ம வந்து ரைட் இண்டிகேட்டரை போட்டு காரை இப்போ வந்து நம்ம மூவ் பண்ணணும். இப்போ ஒருவேளை நம்ம பார்க்கும்போது கார் வந்துச்சு அப்படின்னா நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ரைட் இண்டிகேட்டரை போட்டேன், ரைட் மிரரை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுறேன். கான்ஃபிடென்ட்டாக இருக்குது எனக்கு, எந்த விதமான காரும் வரலங்கிறதுனால நான் வந்து காரை மூவ் பண்ணுறேன். காரை மூவ் பண்ணி மெயின் என்னோட ட்ராக்குக்கு வந்துட்டேன். இப்போ வந்து சென்டர் மிரரை பார்க்குறேன். பாருங்கள், சென்டர் மிரரில் ஒரு பைக் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ எதுக்கு சென்டர் மிரரை நம்ம பார்க்கணும்? ரைட் சைடு மிரரை அடிக்கடி, அதாவது ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 10 தடவை நம்ம பார்க்கணும். ஒரு 2 செகண்ட், 1 செகண்டுக்கு ஒரு தடவை நம்ம வந்து மிரரை பார்த்துக்கிட்டே ஓட்டணும். எதுக்கு வந்து சென்டர் மிரரையும் ரைட் சைடு மிரரையும் அதிகமாக வாட்ச் பண்ணணும் அப்படின்னா, சென்டர் மிரரை வந்து நம்ம வாட்ச் பண்ணும்போது நம்ம வந்து பிரேக் அப்ளை பண்ணும்போது அதை பார்த்துட்டு நம்ம வந்து பிரேக் அப்ளை பண்ணலாம். சென்டர் மிரரை பார்க்கும்போது ஒரு காரோ ஒரு பைக்கோ நம்மளோட பின்னால் ஃபாஸ்ட்டாக வந்துருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம வந்து ஒரு பிரேக்கிங் சுச்சுவேஷன் வரும்போது அதை வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணலாம், அல்லது டேர்ன் பண்ணி அந்த பிரேக்கிங் சுச்சுவேஷனை கொஞ்சம் அவாய்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் நம்மளுக்கு விபத்தை தவிர்க்கலாம். அதை நம்ம வாட்ச் பண்ணாமல் டைரெக்டாக நம்ம பிரேக் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா பின்னால் வர வந்து கார் வந்து மோதிடும். மெயினாக உங்களோட கால் வந்து பிரேக்குக்கு போகிறப்ப உங்களோட கண்ணு வந்து சென்டர் மிரருக்கு போயிடணும். இதான் டிராஃபிக் ரூல்ஸ். கால் பிரேக்குக்கு போகிறப்ப கண்ணு சென்டர் மிரருக்கு போயிடணும். அடுத்தது பாருங்க, இப்போ நான் ரைட் சைடு மிரரை பார்த்துக்கிட்டே ஓட்டுறேன். லெஃப்ட் சைடு மிரர் இப்போ வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு அதிகம் யூஸ் ஆகாது. டேர்னிங்கில் லெஃப்ட் டேர்ன் பண்ணும்போது இந்த மாதிரி இடத்துல அதிகம் யூஸ் ஆகும். அதிகம் யூஸ் ஆகுறது வந்து இந்த இடத்துல வந்து ரைட் சைடு மிரரும் சென்டர் மிரரும். ஒரு சிட்டி உள்ள என்ட்ரு ஆகிட்டீங்க அப்படின்னா 3 மிரரையும் அட் அ டைம் மாறி 3 மிரரையும் பார்க்குற மாதிரி வரும். அந்த நேரம் வந்து நம்மளுக்கு 3 மிரருமே யூஸ் ஆகும். மிரர் வாட்சிங் வந்து நீங்கள் அக்யூரேட்டாக செஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டிரைவிங்கில் ஏற்படுற பதட்டமே இருக்காது. பதட்டம் எதனால் வருது அப்படின்னா, நம்ம ரைட் சைடு மிரரையும் சென்டர் மிரரையும் பார்க்காம நம்ம பாட்டுக்கு பிளைண்டாக வண்டி ஓட்டிகிட்டே போயிட்டே இருப்போம். திடீர்னு ஒரு வண்டி வந்து நம்மளை ரைட் சைடில் கிராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு பயம், பதட்டம் அப்படியே வந்துடும். அந்த வண்டி வர்றதை நம்ம கவனிச்சிட்டோம் அப்படின்னா, ரைட்டில் ஒரு வண்டி வருது அப்படிங்கிறப்ப நம்ம அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டோம் அப்படின்னா அதை நம்ம மேனேஜ் பண்ணுற மாதிரி நம்ம ட்ரைவ் பண்ணுவோம். அப்போ அந்த வண்டி கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு எந்த விதமான பயமும் வராது. அது நம்மளோட நாலேஜ் இல்லாமல் திடீர்னு ஒரு வண்டி கிராஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு பயம் ஏற்படுது. பாருங்க, பைக் வந்து போயிட்டு இதெல்லாம் நான் வந்து என்னோட ரைட் மிரரை பார்த்துக்கிட்டே ஓட்டிக்கிட்டே இருக்கேன். பாருங்க, ரைட் மிரரை ஒவ்வொரு செகண்டும் நான் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன், சென்டர் மிரரை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த மாதிரி தான் மிரர் செக்கிங் வந்து ரொம்ப முக்கியமானது. விபத்து ஏற்படுறதுக்கு காரணமே வந்து மிரரை சரியாக செக் பண்ணுறாங்க நம்ம வண்டி ஓட்டுறது தான் விபத்துக்கு பெரிய காரணமாக இருக்குது. இப்போ பாருங்கள், நான் லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டேன். இப்போ ஒரு சின்ன ரோடு ஒன்று வருது. இந்த ரோட்டில் வந்து நான் இறக்கும்போது லெஃப்ட் மிரரை பார்க்குறேன். லெஃப்ட் மிரர் ஏன் பார்க்குறேன்னா, இந்த இடத்துல பைக் எது வந்து திரும்பி வரும். பாருங்கள், லெஃப்ட் மிரரை ஃபுல்லாக வாட்ச் பண்ணிவிட்டு வண்டியை ஃபுல்லாக லெஃப்ட்டில் கட் பண்ணுறான். ஏதாவது ஆப்போசிட்டில் ஒரு பஸ் ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு. பாருங்கள், லெஃப்ட்டில் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு திருப்பி ரைட் மிரரை பார்க்குறேன். இப்போ ஏன்னா திருப்பி நம்ம வந்து லெஃப்ட் மாறி ரைட் மிரர் வரும்போது ரைட்லேருந்து கார் வருதான்னு சொல்லிட்டு ரைட் மிரரை பார்க்குறேன். ரைட் மிரரில் கார் வரல அப்படின்னு தான் நான் திருப்பினேன். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இப்படி நான் வந்து இந்த ரோட்டில் போகும்போது ரோடு வந்து ஒரு மாதிரி பள்ளமேடு இருக்கிறப்ப நம்ம வந்து மிரரை பார்த்து எப்படி நான் வண்டியை ட்ரைவ் பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ வந்து நான் என்னோடய ட்ராக்கில் தான் போய்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த இதில் வந்து இப்போ பாருங்கள், இதால பெரிய பள்ளம் ஒன்று, ரொம்ப அதிகமான பெரிய பள்ளம் வந்துருச்சு. நான் ரைட் இண்டிகேட்டர் போட்டேன். இப்போ ரைட் மிரரை பார்க்குறேன். ரைட் மிரரை பார்த்து வண்டி ஒன்று வரலன்னு வண்டி அப்படியே அந்த பக்கம் ட்ராக்குக்கு லைட்டாக மாற்றி இந்த பள்ளத்தை கட் பண்ணி பாருங்கள், திருப்பி என்னோட ட்ராக்குக்கு நான் வந்துட்டேன். இப்போ லெஃப்ட் மிரரை பார்க்குறேன். பாருங்கள், இப்போ வந்து நான் வந்து ரைட்டு திரும்பிட்டு லெஃப்ட் வரும்போது லெஃப்ட் மிரரை பார்க்கணும். ரைட்டில் போயிட்டோம் அப்படின்னா ரைட்டில் போகிறப்ப ரைட் மிரரை பார்க்கணும். திருப்பி நம்மளோட ட்ராக்குக்கு வர்றப்ப லெஃப்ட் மிரர் அவசியம் பார்க்கணும். ஏன்னா நம்ம ரைட்டில் போகிறப்ப நம்ம இந்த ட்ராக்கில் வண்டி வந்துக்கிட்டே இருக்கும். திருப்பி ஒன்று வந்து உங்களுக்கு அந்த மெத்தட் எப்படி செஞ்சு காமிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய பள்ளமான ரோடு, இது வந்து சிங்கிள் லேண்ட் ரோட்டில் தான் இதெல்லாம் செய்யலாம். நீங்கள் ஹைவேல இல்லை ஒன்வேல இந்த மாதிரி நீங்கள் அந்த ட்ராக்குக்கு போயிடக்கூடாது. இது வந்து சிங்கிள் லேண்ட் ஹைவே அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல நம்ம வந்து பள்ளம் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து ரைட் ட்ராக் போய் நம்ம மேனேஜ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், அதே மாதிரி பள்ளம் வர்றப்போ உங்களுக்கு நான் திருப்பி வந்து ரைட் மிரர் லெஃப்ட் மிரர் எஃபெக்டிவாக செக் பண்ணுறது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், இப்போ நம்ம வந்து இந்த ட்ராக்கில் தான் போயிட்டு இருக்கோம். இந்த ரைட்டு லேன் மாறும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக மிரர் செக் பண்ணி மாறணும். இப்போ பாருங்கள், இப்போ இண்டிகேட்டர் போட்டேன். இந்த இடத்துல பெரிய பள்ளம் ஒன்று வருது. பள்ளத்தை நான் கட் பண்ணுறேன். இப்போ ரைட் சைடில் நான் போயிட்டேன். ரைட் மிரர் பார்த்துக்கிட்டே போகிறேன். திருப்பி அந்த பள்ளத்தை கட் பண்ணிட்டேன். திருப்பி லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டேன். இப்போ லெஃப்ட் மிரருக்கு வந்துருச்சு என்னோட கண்ணு. லெஃப்ட் மிரரில் எதுவுமே கிடையாது. இப்போ நான் டேரெக்டாக மூவ் பண்ணுறேன். அதாவது ஒரு லேண்ட் சேஞ்ச் பண்ணும்போதோ இல்லை ஒரு பள்ளம் வருதோ அதை கட் பண்ணி நம்ம ரைட்டு
டிராக்கிங் போகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது ரைட் இண்டிகேட்டரை போடணும். அடுத்தது ரைட் மிரரை வாட்ச் பண்ணணும். ரெண்டும் கிளியராக இருந்துச்சுன்னா நம்ம அந்த இடத்துக்கு போகணும். போயிட்டு திருப்பி நம்மளோட ட்ராக்குக்கு வரணும் அப்படின்னா திருப்பி லெஃப்ட் மிரரை பார்க்கணும், லெஃப்ட் சைடு இண்டிகேட்டரை போடணும். இது கரெக்டாக இருக்கும்போது தான் நம்ம லெஃப்ட்டோட ட்ராக் நம்மளோட ட்ராக்குக்கு பிடிக்கணும். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. இதை நீங்கள் ஹைவேல டிரைவ் பண்ணும்போதுமே இந்த மெத்தட் தான் உங்களுக்கு. ஹைவேல வந்து நம்ம போயிட்டு இருக்கும்போது இதே மெத்தடில் தான் நம்ம வந்து லேன் சேஞ்சிங் பண்ணுற மாதிரி இருக்கும். இது இந்த மெத்தட் நல்லா கவனிச்சுக்கோங்க. எப்போவெல்லாம் நம்மளோட ட்ராக்கை விட்டு நம்ம மாறுறோமோ அப்போ வந்து பின்னால் வர காருக்கு நம்ம இண்டிகேட் பண்ணணும். அவங்க அப்போ தான் நம்ம வந்து ட்ராக் மாற போகிறோம் அப்படின்னு இண்டிகேட்டரை பார்த்துட்டு அவங்க வந்து நம்மளுக்கு வந்து இடம் கொடுப்பாங்க. இந்த மெத்தடில் பாருங்கள். இப்போ நான் நார்மலாக ட்ரைவ் பண்ணிட்டு போகும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா 3 மிரரையுமே நான் வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் போய்கிட்டு இருக்கேன். அது மாதிரி வாட்ச் பண்ணிட்டு போனால் தான் நம்மளுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் டிரைவிங்கில் கிடைக்கும். நம்மளுக்கு தெரியாமல் எந்த விதமான வண்டியும் நம்மளுக்கு கிராஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டர் ரைட் ஷோல்டர் பார்க்குறதுன்னு ஒன்று இருக்குது. நம்ம இப்போ கார் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது ஒரு கார் வந்து சென்டர் மிரரில் தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அது சென்டர் மிரரில் மறையும் போது நம்மளோட ரைட் சைடு மிரருக்கு வரும். ரைட் சைடு மிரர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வண்டி கொஞ்சம் நேரம் மறையும். அந்த நேரம் வந்து என்ன செய்யணும்னா நம்ம வண்டி ரொம்ப பக்கத்தில் நமக்கு பேரலாக வண்டி வந்துருச்சு, நம்ம அதிகமான அகலத்தில், அதாவது நம்ம மிரரை ஒட்டி கார் வரும்போது நம்மளோட ரைட் சைடு மிரரில் காமிக்கும். மிரரை தாண்டி அந்த வரும்போது நம்மளுக்கு வந்து அந்த ரைட் சைடு மிரர்லேயும் காமிக்காது. அப்போ என்ன செய்யணும், ஷோல்டர்னு சொல்லிட்டு லைட்டாக திரும்பி இப்படி ரைட் சைடு ஷோல்டர் லைட்டாக திரும்பி பார்க்குற மாதிரி வரும். அது சில சுச்சுவேஷனில் அந்த மாதிரி பார்க்கணும். 2 மிரர்லேயுமே நமக்கு அந்த கார் வந்து தெரியாது, சென்ட்ரல் மிரர்லேயும் தெரியாது, ரைட் சைட்லேயும் தெரியாது. அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம வந்து இந்த ஷோல்டர் பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில சுச்சுவேஷனில் ஷோல்டர் லைட்டாக திரும்பி இப்படி பார்க்கணும். பாருங்க, இந்த இடத்துல ஃபுல்லாக இந்த மாதிரி உள்ள என்ட்ரு ஆகிட்டோம் அப்படின்னா லெஃப்ட் சைடு இந்த இடத்துல டவுன்லாம் வந்து பைக் வந்து 3 சைடுமே பைக் வரும், 2 சைடுமே பைக் வரும். ரைட் சைட்லேயும் வரும், லெஃப்ட் சைட்லேயும் வரும். அதனால் நம்ம வந்து அந்த இடத்துலலாம் சென்டர் சிட்டியில் என்ட்ரு ஆகிட்டோம் அப்படின்னா ரைட் மிரர், லெஃப்ட் மிரர், சென்டர் மிரர் கண்ணு இருந்துகிட்டே இருக்கணும். எந்த அளவு நீங்கள் அக்யூரேட்டாக மிரரை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களோ அதுக்கப்புறம் உங்கள் டிரைவிங் கான்ஃபிடென்ட் வந்துடும். இப்போ நிறைய பேர் கேட்குறாங்க, டிரைவ் பண்ணும்போது பயமாக இருக்குது, பதட்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா மிரரை அவங்க சரியாக வாட்ச் பண்ணாதது ஒரு ரீசனாக இருக்கும். ஏன்னா மிரரை வாட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் கணிக்கலாம். பின்னால் ஒரு வண்டி வந்துகிட்டு இருக்குது, ரைட் சைடில் ஒரு வண்டி வருது, லெஃப்ட் சைடில் ஒரு வண்டி வருதுன்னா நம்ம என்ன பண்ணணும், எப்படி ஓட்டணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாமே வந்து கணிச்சிடுவோம். அப்போ நம்மளுக்கு எதிர்பாராத ஒரு சம்பவம் எதுவும் நடக்காதனால நம்ம வந்து பயம் பார்த்துட்டு நம்மள்கிட்ட வராது. இந்த ஒரு மெத்தடு தான் அது. அவசியம் ஒரு செகண்டுக்கு ஒவ்வொரு செகண்டும் ட்ரைவ் பண்ணும்போது அதுக்கு மிரரே பார்த்துட்டு கார் ஓட்டணுமான்னு கேட்காதீங்க. மிரரை பார்த்துக்கிட்டே கார் ஓட்டணும். பட் மிரரையே பார்த்துட்டு ஓட்டிடக்கூடாது. மிரரையும் பார்க்கணும், ரோட்டையும் பார்க்கணும். ரெண்டையும் ஆல்டர்னேட்டாக மாற்றி பார்த்துக்கிட்டே இருக்கும். பாருங்க, பிரேக் பண்ணுறப்ப நான் சென்டர் மிரரை பார்க்குறேன். இந்த இடத்துல ஒன்றும் கார் அதிகமாக வரல. இந்த மாதிரி ஸ்லோவாக போகும்போது தான் நம்ம ஜாக்கிரதையாக மிரரை செக் பண்ணணும். ஏன்னா நம்ம காரை ஸ்லோ பண்ணும்போது தான் நிறைய பேர் வந்து ஓவர்டேக் பண்ணுவாங்க. பாருங்க, ரைட் சைடு மிரர் நான் பார்த்துட்டே ஓட்டுறேன். ஸ்லோவாக போயிட்டு ரைட் சைடு மிரர் பார்க்குறேன். ரைட் சைடு மிரரில் ஒரு பைக் வந்துக்கிட்டு இருக்குது, எனக்கு நல்லா தெரியுது. அந்த பைக் சென்ட்ரல் மிரர்லேயும் அந்த பைக் தெரியுது. பாருங்கள், அந்த சென்ட்ரல் மிரர்லேயும் பைக் தெரியுது. இப்போ ரைட் சைடு மிரருக்கு வருது. இப்போ அந்த சென்டரில் மறைஞ்சோன்னா அந்த பைக் ரைட் சைடில் வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து டேர்ன் வந்து இந்த இடத்துல ரோட்டை நம்ம இது பண்ண போகிறப்ப பாருங்கள், அந்த பைக் வந்து கிராஸ் பண்ணி போகுது நம்மளை. இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு ரோட்டில் வந்து ஜாயின் பண்ணுறப்போ ரைட் சைடு மிரர் அவசியம் பார்க்கணும். இப்போ நல்லா பாருங்கள், இப்போ இந்த லெஃப்ட் மிரர்லேயே அந்த பைக் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு பாருங்கள். லெஃப்ட் சைடு மிரர் சில பேர் அந்த இடத்துல வந்து உள்ளே நுழைஞ்சிருவாங்க. லெஃப்ட் சைடு மிரர்லேயும் தெரியுது. முடிஞ்ச வரைக்கும் அவங்க பைக் வந்து லெஃப்ட் சைடு நம்ம ஓவர்டேக் பண்ணாத அளவுக்கு நம்ம ட்ரைவ் பண்ணணும். இப்போ சென்ட்ரல் மிரர் பார்க்குறேன், ரைட் மிரர் பார்க்குறேன். லெஃப்ட் சைடு மிரர் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி டவுன் உள்ள என்ட்ரு ஆகிட்டா அந்த லெஃப்ட் சைடு மிரர் அதிகம் தேவைப்படும். டேர்ன் பண்ணும்போது உங்களுக்கு அதிகம் தேவைப்படும். மெயின் ரோட்டில் உங்களுக்கு மிரர் எப்படி வாட்ச் பண்ணிட்டு வண்டி ஓட்டுறதுன்னு சொன்னேன். இப்போ நான் வந்து காரை வந்து லெஃப்ட்டில் பார்க் பண்ண போகிறேன்.
பார்க் பண்ணும்போது எஃபெக்டிவாக எப்படி மிரரை வாட்ச் பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். இப்போ வந்து நான் லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டேன். இப்போ வந்து லெஃப்ட்டில் நான் பார்க் பண்ணும்போது சென்டர் மிரரு லெஃப்ட் சைடு மிரர் ரெண்டையுமே நான் பார்க்கணும். இப்போ பாருங்கள் அப்படின்னா சென்டர் மிரரில் ஒரு பைக்கு பின்னாடி வந்துகிட்டு இருக்கு. அந்த பைக் வந்து சம்டைம்ஸ் லெஃப்ட் சைடு போனாலும் போவோம், இல்லை போகல ரைட் சைடு வந்துட்டாரு. இப்போ லெஃப்ட் சைடு மிரரை பார்க்குறேன், கிளியராக இருக்குது. சென்டர் மிரர் லெஃப்ட் சைடு மிரரையும் பார்த்துட்டு வண்டியை நான் அப்படியே ஸ்லோ பண்ணுறேன். பாருங்கள் சார், லெஃப்ட் சைடு கிளியராக இருக்குது. இந்த மாதிரி கிளியராக இருக்கும்போது தான் நம்ம வந்து காரை வந்து லெஃப்ட்டுக்கு கொண்டுட்டு போகணும். நம்ம வந்து இண்டிகேட்டரை போட்டுட்டு லெஃப்ட் மிரரை பார்க்காம டக்குன்னு லெஃப்ட்டில் கொண்டுட்டு போயிட்டோம். அந்த சைட்லேயும் சில இடத்துல பைக்கர்ஸ் வந்து அந்த சைட்லேயும் வந்து கிராஸ் பண்ணுவாங்க. அப்போ வந்து விபத்தாயிரும். இப்போ நான் வந்து இந்த ரோட்டில் வந்து யூட்டர்ன் பண்ணி நான் திருப்ப போகிறேன். அப்போ வந்து நம்ம எஃபெக்டிவாக மிரரை எப்படி செக் பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ நான் ரோட்டோட லெஃப்ட் கார்னரில் நின்றுக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து யூட்டர்ன் பண்ண போகிறேன். யூட்டர்ன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா சென்டர் மிரரை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். ரைட் சைடு மிரரை பார்க்குறேன். ரைட் சைடு மிரரில் எந்த விதமான காருமே தெரியல. சென்டர் மிரர் திருப்பி இன்னொரு தடவை பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடு மிரரில் ஒரு ஆட்டோ ஒன்று தூரத்தில் வந்துக்கிட்டு இருக்கு. அதனால நான் வந்து ரைட்டை எடுக்கலை. பாருங்கள், நல்லா பாருங்கள், தெரியுதா? ஆட்டோ ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு. அந்த ஆட்டோ வர்றதுனால நான் ரைட் ஹேண்ட் போகலை. அதை பார்த்துட்டு நான் நிப்பாட்டிட்டேன். ஆட்டோ போனதுக்கப்புறம் ரைட் ஹேண்ட் பண்ண போகிறேன். இப்போ தூரத்தில் தான் கார் வர்றதுனால ஃப்ரண்ட்டில் கார் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பாருங்கள், அதனால் நான் போகல. இப்போ திருப்பி லெஃப்ட்லேயும் கார் வந்துக்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணுறேன். ஏன்னா மிரர் வந்து இந்த மாதிரி மிரரை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா தான் இந்த மாதிரி யூ டர்ன் பண்ணும்போது இல்லை டர்ன் பண்ணும்போது உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகாது. இப்போ பாருங்கள், ரைட் சைடில் கார் வரல, ஃப்ரண்ட்லேயும் கார் வரல. நான் வந்து இப்போ திருப்பி பைக் வருது பாருங்கள். திருப்பி பைக் வந்துக்கிட்டு இருக்கு, பைக்கு போய்கிட்டு இருக்கு. திருப்பி இன்னொரு பைக் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ மிரரில் தான் நான் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இதெல்லாம் கிளியர் ஆகணும். இப்போ திருப்பி ஒரு கார் ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு, கிராஸ் பண்ணவே இல்லை. இப்போ வந்து இங்கே கிளியர் ஆயிடுச்சு. ஆனால் ஃப்ரண்ட்டில் பாருங்கள், ஃப்ரண்ட்டில் பஸ் வந்துக்கிட்டு இருப்பா, கார்லாம் வந்துக்கிட்டு இருக்கனால இண்டிகேட்டரை போட்டு நான் வெயிட் பண்ணுறேன். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். நம்மளுக்கு எப்போ ஃபுல்லாக எல்லாம் கிளியர் ஆகுது அப்போ தான் நம்ம வந்து டர்ன் பண்ணணும். அது இந்த மாதிரி ஒரு மெயின் ரோட்டில் வந்து பார்க்காம டர்ன் பண்ணிடக்கூடாது. இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து 2 லாரி வந்துக்கிட்டு இருக்கிறதுனால அது போனதுக்கப்புறம் நான் வந்து ட்ரை பண்ணுறேன். இப்போ மிரரை வந்து ஃபுல்லாக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால எனக்கு எல்லா சூழ்நிலையும் தெரிஞ்சுக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் டைம் ஆனாலும் நம்ம சேஃபாக வந்து யூட்டர்ன் பண்ணணும். பாருங்கள், இண்டிகேட்டரை போட்டு வெயிட் பண்ணுறேன். இது வந்து நான் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் வந்து டர்ன் பண்ண போகிறேன். கார் போயிடுச்சு. திருப்பியும் பார்த்தீங்கன்னா ஒரு கார் வந்துக்கிட்டு நியர்பையில். ரிஸ்கியான ஒரு இடத்துல யூட்டர்ன் பண்ணக்கூடாது. ரிஸ்கியான இடத்துல பண்ணக்கூடாது. இடம் வந்து ஃபுல்லாக கிளியர் ஆனது தான் நம்ம பண்ணணும். ஃபுல்லாக டிராஃபிக்காக இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ பாருங்கள், நான் அந்த மிரரை பார்க்குறதுனால இவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ நான் பண்ண போகிறேன். ஃப்ரீயாக இருக்குது, 2 சைடுமே ஃப்ரண்ட்டு பேக் எல்லாமே ஃப்ரீயாக இருக்குது. மிரரை பார்த்துக்கிட்டே பண்ணுறேன். இப்போ வந்து ரைட் மிரரையும் ஒரு தடவை பார்த்துக்கணும். இப்போ டர்ன் பண்ணிட்டேன். டர்ன் பண்ணி முடிச்சோடனே திருப்பி நம்ம வந்து மிரர் வந்து ரைட் சைடோட மிரருக்கு கண்டு போயிடணும். ஏன்னா அதுக்கு பின்னால் வந்து கார் வந்து இதே ட்ராக்ல வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ சென்டர் மிரருக்கு கண்டு போயிடுச்சு. ரெண்டையும் இப்போ நான் வாட்ச் பண்ணிவிட்டு காரை டர்ன் பண்ணிட்டேன். இந்த மெத்தடில் வந்து நீங்கள் வந்து பார்க் பண்ணும்போது அவசியம் எந்த சைடு பார்க் பண்ண போகிறீங்களோ அந்த சைடு மிரரை அவசியம் பார்க்கணும். அந்த சைடு இண்டிகேட்டர் போட்டுடணும். ரீட்டர்ன் பண்ணும்போது ரைட் சைடு மிரரையும் சென்டர் மிரரையும்